ஆனா முன்னாடி போற லெஃப்ட் மை ஜாப் பார்க்கிங் இல்ல பெய்ட் பார்க்கிங் P1 P2 P3 இங்கேயே பார்க்கிங் ஆயிட்டேங்கடா P1 அந்த இதுல போ P1 லயே போ P1 லயே போறோம் ஆமா வந்தாச்சு கடைசில இதுதான் குளோபல் வில்லேஜ் உள்ள என்ன இருக்கு இந்த சீசனுக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்துருவோம் நம்ம பார்க்குறோம் கேட்லயே திறந்துட்டு மாட்டாங்களா திட்டா திரும்பி வந்துடுவோம் வீட்டுக்கு போயிடுவோம் என்ன இருக்கு இதெல்லாம் நான் புதுசா என்ன கியூ இங்கே ஸ்டார்ட் ஆகுதா இப்போ ஆமாம் பரவாயில்ல இங்கே ஸ்டார்ட் ஆகுது முன்னால அங்கேயே ஸ்டார்ட் ஆகும் தெரியும் ஒரு சார்ஜோட வந்து 2 கிலோமீட்டர் அவர் ஏறி வந்து கடைசியில் 40 எக்ஸிஸ்க்கு முன்னாடியே நிற்கணும் அதனால பரவாயில்ல நம்ம வந்துட்டோம்ல ஒரு அதான் கூட்டம் இல்லாமல் இருக்கோ நிப்பாட்டு தம்பி பார்க்கிங் பண்ணால் அவ்வளோ பொருட்கள் பார்க்கிங்னா அப்படி தான் போட்டுருவாங்க அதான் அவர் போகிறாராவது அதானே தெரியல நான் நம்பி வந்திருக்கு இன்னைக்கு போ அதான் க்ரீனில் இருக்கேன் அப்புறம் என்ன கேள்வி பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் டிரைவரு க்ரீனில் சிக்னல் இருக்குது போவான்னு என்ன கேட்குற மாதிரி சொல்லு நான் என்ன துபாய் இந்த நாட்டுக்கு இல்லை முதலமைச்சரானா பார்க்கிங் போடா அதான் தாங்க தேடி பார்க்கிங்க ஒரு கிலோமீட்டர் பார்க்கிங் வந்தா அப்படிங்கிற ஆமாடா எல்லாம் ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னமோ இந்த முறை தனியாக போகிறாருல சிங்களா முன்னாடி போ இன்னைக்கு வந்துட்டு குளோபல் விளைஞ்சி வெளியிருந்து பார்க்குறோம் அதானே வரையிலேயே உள்ளே சொல்லிட்டா போதும் ஃபேமிலி ஒன்லின்னு ஒரு போர்டு கிட்ட வச்சுது எனக்கு நான் அப்படி திரும்பி போய் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா அவுட்லாம் கிடையாதுடா பார்க்கிங் தான் போதுப்பா போப்பா அதான் யூட்டன் போட்டால் தான் ரோடு ஆமாடா பார்க்கிங் அங்கிட்டு தான் போகும்ப்பா இப்போ தான் நீ அவுட் ஆகிற விட்டுட்டா எக்ஸிட்ட விட்டுட்டா போடு மேப்ப ஆமாம் ஆமாம் போ பயப்படாமல் போ நம்ம ஊர் யார் பார்க்குற நீ யாருக்கு நீ ஆக்குற அப்படி எங்க ஓட்டுற 40 ரோடு மெதுவா இதுல ரோட் அப்சர்வ் பண்ற ஆளை பத்தி இல்ல கண்டிப்பா 60 இருக்கு போற அடியே போற ரோடா டக்குன்னு சொல்ல அடுத்து 1 கிலோமீட்டர் போயின்னே அடுத்து போர்டு வரும் பாரு பார்க்கிங் போர்டு அதை பார்த்து போட்டு நல்லது முன்னாடி
சோழி முடிஞ்சு ஒன்றும் இறங்கிட்டாங்கடா முன்னால இறங்க போடு கீழே சரியான பெருசா போறியா இதுக்காக போறியாண்ணா சொல்கிறான் வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்துறோம்னா என்ன எதுக்குமே மாட்டேங்கிறான் நல்லா இருக்கும்டா கீழே உள்ள மாதிரி வருவாரு இது ஆட் பண்ணிருக்கேன் இது கிடையாது எப்போ நோட் பண்ணுவாங்க இங்கேயும் இல்லை இங்கேருந்து கவர் பண்ணிடுவோம் இது நம்ம இதுலேயும் இருக்குது அதிசயமா மதுரையிலையும் வச்சுருக்குறாங்க அது சின்னது அளவுக்கு இருக்காது சின்னது ஹைட்டு கிடையாது அது ஒரு இடத்துலேயே சுற்றுது இங்கே இன்னும் தூக்கவே இல்லை அதுக்கெல்லாம் கற்று தத்தியா பக்கிய அதெல்லாம் அம்மாவோட இப்படி வரல தான் அப்போ தான் கத்தணும் இப்போ தான் கத்தக்கூடாது இங்கே இல்லைடா உச்சிக்கெல்லாம் கொட்டி போவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸ்பீடு அதுக்கு போகிற மியூசிக்கை பற்றி இல்லை மேலே வைக்க தானா தெரியும் பையன் பம்பா வாங்கல அது கேப்டன் அமெரிக்கா மியூசிக்கு கேப்டன் அமெரிக்கா இங்கே வாரி எப்படி சுத்த விட்டுருக்கேன் நான் போல நீ போறியா நீ போறது அவன் நந்தி வந்து அவனை ஏற்றி விடு
வந்த வாழ்வை பற்றிலாம் குளோபல் வில்லேஜில் வயலில் வாசிக்குது. இதை பார்க்குறதுக்கு 4 பேர், அதனால் நாங்களும் ஒரு ஆள் சோகமாக வாசிக்குது. தேய்க்கு என்னது காதல் தோல்வியோ செத்துட்டு கவலையாக இருக்குமோ? இருக்கலாம். அது கண்ணை பாருங்களேன். அடுத்த நீந்தாண்டா எனக்கா டேய் இங்கே ஒரு பேர் தனியாக ரெண்டு வயலில் வாத்திட்டு இருக்கு. அது உனக்கு பெருதா தெரியலையா? இவ்வளோ தாங்க குளோபல் வில்லேஜ். இங்கே தான் நல்லா இருக்கும்னு இந்த இவர் சொல்லியிருக்காரு முன்னாடி போகிறவர். உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ வெளியே ஏதோ வச்சுருக்காங்க. இது சிங்கமாக புளியான்னு தெரியல. ஏண்டா ட்ராகனோட குட்டியாக இருக்குது. துணிப்பா பாலையெல்லாம் காண மண்டை மட்டும் இருக்குது. ட்ராகன் குட்டியாக இருக்கு. இதுதான் சைனா பாட்டான். இதுதான் அவங்களோட பால்கனி இருக்கும். ஆமாம் அவங்களோட வந்து அந்த அக்கா ஆடிட்டு இருக்கு. கால் வந்து இப்படி படத்தில் வாங்கிட்டு ஒரே மீதி எனக்கு பார்த்தேன். அக்கா கொடை பிடிங்க அக்கா. மழை வேலையிலேருந்து அவ்வளோதான். இப்படி எக்ஸிட் ஆகி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். டிக்கெட்டுக்கு வேலிட்டி முடிஞ்சு. டிக்கெட்டோட ரேட்டு வீக்கெண்டில் 30 கிராம்ஸு, வீக் டேஸில் 25 கிராம்ஸ்.